களி செய்யலாம் நம்ம. வாங்க, இந்த 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். களி செய்யலாம், காரக்குழம்பு வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். 1 கிளாஸு, 2 கிளாஸ். இது பெரிய கிளாஸு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பற்ற வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றுறோம். வாங்க, அப்பளம் பொரிச்சிக்கினேன். காரக்குழம்பு தாளிச்சிடலாம். அப்பளம் வச்சுருக்கிறேன். இந்த அப்பளத்தை என்ன பண்ணணும், நீங்கள் துணியில் நல்லா தொடச்சிட்டு, இந்த பாருங்க, நல்லா துணியில் தொடச்சிட்டு அப்பளம் வரங்க. நான் தொடச்சி தான் வச்சுருக்கிறேன். இல்லைன்னா அப்படியே மாவு மாவாகி கருத்து போகுது. கருத்து தான் போகுது. நான் தொடச்சி தான் போடுறேன். யாருமே செய்கிறது தான் விரும்புவாங்க பார்க்குறத. இவங்க எப்படி செய்கிறாங்க, இவங்க எப்படி செய்கிறாங்க. அப்பெல்லாம் ரெடியா? ரெடி ஆகிடுச்சு. பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வச்சுருக்குறோம். மாங்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம். இப்போ நம்ம வாங்க, வெங்காயம் பல்ல பூண்டு, இந்த சாப்பாடு ஒரு கரண்டி போட்டுக்கலாம். களிக்கு களி களிக்கு இந்த ஒரு கரண்டி சாப்பாடு இது கொதிக்கிட்டோம். கொதிச்சு பிறகு நம்ம இப்போ மாவு போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம மாவு போடுறோம். இது செவுறு மாவு. களி பண்ணுறதுக்கு. ஆமாம், களி பண்ணுறதுக்கு இந்த 2 கரண்டி மாவு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். இதில் போட்டு வதக்கிடுவோம். இந்த இப்போ தக்காளி போடலாம். நம்ம தக்காளி போடலாம். தக்காளி போட்டு இதை கருவேப்பிலை போடலாம். இந்த கருவேப்பிலை போடலாம். கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி போடலாம். இதை வந்து நம்ம வச்சிட்டோம். இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இந்த வெந்தயம் போடுறோம். இந்த கடுகு, சீரகம் போடுறோம். கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய். இது மாங்காய். இது உருளைக்கிழங்கு, இது முள்ளங்கி எல்லாமே போடுறோம். முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3 காயும் போட்டுருக்கோம். வதக்கி நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு வேக வைக்கணும். 2 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். இந்த உப்பு போட்டுடலாம்.
கொஞ்சம் தண்ணீர். தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேகட்டும் அப்படியே. அப்புறமா நம்ம புளி காய்ச்சி கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் தண்ணி. போதும். இந்த புளியை கரைச்சி நம்ம குழம்புல ஊற வச்சு ஊற்றிடலாம். களி ரெடி ஆகுதா? களி ரெடி ஆகுது. அது என்ன பண்ணலாம், அப்படியே இந்த மாவை கலரி அப்படியே விடணும். நம்ம விட்டோம்னா சுடுது. களி உருண்டை பிடிக்கிறீங்களா? களி உருண்டை. பொறுமையா சுடுது. பொறுமையா வரவே மாட்டேங்குது. இந்த கரண்டியில் தண்ணி தொட்டு பண்ணுவாங்க. உருண்டை வந்து விட்டது. உருண்டை. அடுத்த உருண்டை. களி உருண்டை ரெடி. களி உருண்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். காரக்குழம்பு கொதிக்குது. இப்போ மாங்காய் போட போகிறீங்களா? மாங்காய் போடலாம். இது மாங்காய் காரக்குழம்பா? மாங்காய் காரக்குழம்பு வெந்துடும் சீக்கிரமா. அது இப்போ புளி ஊற்றலாம். இந்த புளி ஊற்றலாம். வாசனை சூப்பராக இருக்குதுமா. நல்லா இருக்கும் குழம்பு. இந்த நம்ம அரைச்சல்லப்பா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அரைச்சிருக்கிறோம். இதை வதக்கி அரைச்சிருக்கிறோம். இப்போ இதை ஊற்றுறோம். குழம்பு நல்லா. ஏன்னா நம்ம குழம்பு வச்சோம்னா கருவேப்பிலையெல்லாம் அது குழந்தைங்களாம் கூட கீழே போட்டுருவாங்க. நம்ம இப்படி வச்சு அரைச்சிட்டோம்னா வதக்கி நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அரைஞ்சிடுது இல்லை அந்த கருவேப்பிலெல்லாம், அதனால நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த தயிர் வச்சுருக்கிறேன். இந்த அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கிறேன். வாங்க இந்த தண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க. களி. களி சாதம் குழம்பு வச்சுட்டா சாப்பிட்லாம். வாங்க நம்ம களி சாப்பிட்லாம். சாப்பாடு இருக்குது. சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்லாம், களி ஒரு நாள் சாப்பிட்லாம். இந்த அப்பளம் பொரிச்சு வச்சுக்கிறேன், தயிர் வச்சுருக்கிறேன், காரக்குழம்பு வச்சுருக்கிறேன். களிக்கும் காரக்குழம்புக்கும் நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. வணக்கம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். வாங்க. களி அப்பளமா? கத்திரிக்காய்